ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ட்ரெஸ்ஸஸ். மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. என்ன மாதிரியே மாம்பழம் சீசனுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த பாரம்பரிய மாம்பழ பிரிணி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மாம்பழ பிரிணி ரொம்ப சில்லுன்னு க்ரீமியாக ஐஸ்கிரீமே தோற்று போகிற அளவுக்கு ஒரு செம்மையான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெசிபி. 2 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. புதுசாக ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணோன்னா பாப்பா இடையில வந்து செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்கும், என்ன டேஸ்ட்டில் இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு அதுவும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவோம். ஊற வச்ச அரிசியை பேப்பர் டவலில் இல்லைன்னா துணியில் லேசாக உலர்த்திட்டு தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக காய வைக்கக்கூடாது. அரிசி ரெடியானதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம குக் பண்ணும்போது தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ரெசிபி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சதுமே சட்டுன்னு காலியாகிடும். 600 ml இந்த ரெசிபிக்கு பால் எடுத்து திக்காக காய்ச்சிக்கோங்க. பால் கொதிச்சு திக்காக ஆரம்பிக்கும் போது நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கங்க. அரிசியை சேர்த்துட்டு அடிக்கடி கலந்து விடுங்க. ஃப்ளேவருக்காக ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கின ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கங்க. குங்குமப்பூவை சேர்த்த பிறகு பிரிணிக்கு ஒரு அழகான மஞ்சள் கலர் வந்திருக்கு. இதில் இடையில கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஓரங்களையும் வலிச்சு விட்டு கலந்து விடுங்க. ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. பிரிணி ரெடி ஆகிடும். பிரிணி ரெடியான பிறகு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. அதில் சூடு எதுவும் இல்லாதது மாதிரி பார்த்துக்கோங்க. பிரிணி ஆறட்டும், நம்ம மாம்பழத்தை ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த மாம்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. மாம்பழம் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குல்ல அப்படின்னு தோன்றவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே துண்டு போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பியூரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1-2 அரைப்படாமல் இருந்தாலும் வாயில் கடிப்படும் போது செம்மையாக இருக்கும். பிரிணி கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. அது மேலே இருக்கிற ஆடையை தூக்கி போட்டுறாதீங்க. அதுலேயே சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. பிரிணி நேரம் ஆக ஆக திக்காக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மாம்பழ பியூரியை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸை பொடியாக கட் பண்ணிவிட்டு பிரிணியில் சேர்த்துக்கங்க. பிரிணியில் மாம்பழத்தையும் நட்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மாம்பழ பிரிணியை அப்படியே சாப்பிட்றலாம். இல்லைனா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூல் பண்ணிவிட்டு அப்புறமா சில்லுன்னு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபியை மாம்பழ சீசன்லேயே நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் சமையல் ட்ரெஸ்ஸஸ்.